டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதே தமிழகத்தில் உள்ள பெரும்பாலானோரின் கருத்தாக இருக்கிறது. டாஸ்மாக் தொடர்பான வேலூர் மக்களின் கருத்துக்களை தற்பொழுது கேட்கலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே கச்சடாவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்குது. லேடிஸ் எல்லாம் போகிறதுக்கு வரத்துக்கெல்லாம் நல்லா வசதியாக இருக்குது. எல்லாம் எடுத்தால் இன்னும் சந்தோஷம்தான். ஒரு வீட்லேயும் ஒரு சண்டை ஒரு நாள் தராது எல்லாம் சண்டை போடுறாங்க. எல்லாம் பிரச்சனையாகுது. இதனால தான் அது எடுத்தால் இன்னும் நல்லது தான். அதை எடுத்துகிட்டு வேறு எதாவது பண்ணால் கூட ஒரு பெனிஃபிட் நிறைய இருக்குது. இன்றைக்கு குறிப்பாக தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு மதுக்கடைகளை மூடுறேன், போதைப் பொருட்களை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் என்னன்னு சொன்னால் பெயரளவுக்கு அதை மூடிட்டு இன்றைக்கி இன்னொரு புறம் மறுபுறம் அதிக அளவில் கடைகளை திறக்கிறது, போதைப் பொருள் நடமாட்டம் இப்படி சீரழிவுங்கிறது ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது இன்றைக்கி சின்ன சின்ன பசங்கள்லாம் இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்க, இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது தான். குறிப்பாக பெண்கள் மீதான இந்த பாலியல் இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு காரணம் இந்த போதை கலாச்சாரம் தான். ஆனால் பெரிய சவடால் அடிச்சுட்டு தாவேக்காரங்க இன்றைக்கி பார்த்திங்க சொன்னாக்கா இது அந்த நடவடிக்கை இல்லை. சும்மா விளம்பரம் இப்படி சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்துறது, வதந்திகளை பரப்புறது, எதிர்க்கட்சி மேலே பழியை போடுறது, எல்லாத்துக்கும் காரணம் திமுக அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இன்றைக்கி இது போன்ற நடவடிக்கைகள்லாம் எந்த வித நடவடிக்கையும் இல்லை, தடுக்கிறதுக்கான எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத தான் பார்க்குறேன். வரவேஷனில் பஸ் ஸ்டாண்டு, ஸ்கூலு, இந்த காலேஜ் அந்த இடத்துல இருக்கிற ஒயிட் ஷாப் ஏற்றனால ஓரளவுக்கு ஒரு டிராஃபிக் இல்லாத இருக்குது. பஸ்ஸில் வேலை செய்யணும், பஸ்ஸு போக வரத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இருக்குது. எல்லாம் முதல்லலாம் பஸ் ஸ்டாண்ட்லாம் ஒயின் ஷாப் வரும்போதெல்லாம் ரொம்ப தொல்லையாக இருந்தது. அப்படின்னு பார்த்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறதுலாம் எடுத்தனால கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த அரசு மதுக்கடைகளை நாங்கள் மூடப்போகிறோம் என்று சொன்னார்கள். குறிப்பாக 700 கடைகளை நாங்கள் மூடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதை கூட இன்னும் முழுமையாக மூடப்படாமல் இருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயம். ஆனால் இன்று என்னன்னு சொன்னால், வேலூர் மாவட்டத்தில் குறிப்பாக பழைய பேருந்து நிலையத்திலையும் புதிய பேருந்து நிலையத்திலையும் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கடந்த காலங்களில் சிபிஐஎம்எல் கட்சியும் பாலாறு பாதுகாப்பு சமூக விழிப்புணர்வு இயக்கமும் இணைந்து ஒரு மறியல் போராட்டத்தை நடத்தினோம். அதில் 50க்கும் மேற்பட்டோர் கைதாகினார்கள். அதில் குறிப்பாக 10 பேருக்கு மேலே வழக்கு போட்டு இன்னும் வழக்கு அது நிலுவையில் இருக்குது. அந்த ஜட்ஜி கூட 1 வருஷம் லீவில் இருக்கிறாராம், அந்த வழக்கு கூட முடிக்காமல். ஆனால் இன்னும் மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்ன இந்த அரசாங்கம் மணமகி மன்றம் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான கடைகளை இன்று திறந்திருக்கிறது. அங்கே ஆண்களும் பெண்களுக்குமாக ஏராளமாக இங்கு குடித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்று முன்னை விட இன்றைக்கு மதுக்கடையாக இருக்கட்டும், போதைப் பொருட்களாகவும் அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் கையெழுத்தாக 717க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டதாக அறிவிப்பு வெளிவந்தது. அதன் அடிப்படையிலே தமிழகத்திலே 712 கடைகள் எந்தெந்த கடைகள் மூடப்பட்டுள்ளது என்ற வெளிப்படையான அறிவிப்பை இந்த அரசாங்கம் வெளியிட வேண்டும். அது மட்டுமல்ல, வேலூர் மாவட்டத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இயங்கி கொண்டிருக்கின்றது. அதில் அடிப்படையில் 3 கடைகளை மட்டும் இன்றைக்கு தமிழக அரசு அகற்றிவிட்டது. குறிப்பாக பழைய பேருந்து நிலையம், பள்ளிகொண்டா, புதிய பேருந்து நிலையம் மட்டும் கடைகள் அகற்றப்பட்டுவிட்டன. மீதம் கோயில்கள், பள்ளிகள் அருகில் உள்ள கடைகளை இந்த தமிழக அரசு உடனடியாக அகற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழக இளைஞர்களும் பெண்களும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுகிறார்கள். இளைஞர்கள் போதை கலாச்சாரத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு தமிழகத்திலே போதை கலாச்சார சீரழிவு அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக சிங்கப்பெண் அதிரடி திட்டம் அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அது பெயரளவிலே செயல்படாமல் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வகையிலே அந்த அதிரடிப்படை திட்டம் விரிவாக்கப்பட செய்ய வேண்டும்.